ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டர் 2020 போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு டயக்ராம் தான், இந்த ஒரு காம்பனண்ட் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் சாலிட்வொர்க்ஸில். இதோட டோட்டல் டயா பார்த்தீங்கன்னா 18, அதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 1, தென் 16.1, அதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 12, தென் 3 இடத்துல சாம்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிளேஸ், ஸோ இந்த ஒரு பிளேஸ், இந்த ஒரு பிளேஸ், இந்த ஒரு பிளேஸ். இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா டோட்டல் 15.66, தென் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 40, இதோட 3 இந்த நாட்ஸோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 24. வாங்க இதை எப்படி சாலிட்வொர்க்ஸில் போடுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் இன்வெர்ட்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்ட் கொடுத்து உள்ளே போய்க்குவாங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் 2D ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ரொஃபைல் ஒன்று போட்டுக்கோங்க. ப்ரொஃபைல் மீன்ஸ் அந்த ஸ்கெட்சுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபைலு டைமென்ஷன் இல்லாமல், தென் டைமென்ஷன் கொடுத்து அந்த ப்ரொஃபைலை நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த ப்ரொஃபைலை. இப்போ டைமென்ஷன் கொடுக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் 13. ஓகே, ஜஸ்ட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருவோம். ஏன்னா இது முக்கியமான டிஸ்டன்ஸு 1. தென் இப்போ 13 கொடுங்க கீழே. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டயா பார்த்தீங்கன்னா 9, டோட்டல் 18. ஸோ ரெவால்வ் தான் பண்ண போகிறோம். 9 போட்டால் போதும், 18 வந்துடும். இதோட டிஸ்டன்ஸ் 5 நினைக்கிறேன், ஐ திங்க் பார்த்துக்கிறேன். 16.1/8.05. தென் இப்போது ஜஸ்ட் ரைட் சைடு வெர்டிக்கல் லைன், அப்பர் வெர்டிக்கல் லைன், ரைட் சைடு ஹரிசாண்டலாக போடணும், அப்புறம் வெர்டிக்கல், தென் லெஃப்ட் சைடு ஹரிசாண்டல், தென் ட்ரிம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் டைமென்ஷன், இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நினைக்கிறேன். தென் இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் 10. ஓகே 5, ஓகே 10 தான்டையா. ஜஸ்ட் இப்போ ட்ரிம் எடுத்துக்கிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் அப்ளை ஆட்டோ டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃபியூச்சரு. 12 13 எப்படி கொடுத்தாலும் ஓகே தான், ஜஸ்ட் ஓகே. தென் ரெவால்வ் போயிட்டு, ஓகே சாரி எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டேன். ரெவால்வ் போயிட்டு ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் சேம் ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த ஹோஸை பிடிச்சி லாக் பண்ணுற செக்ஷன் போட போகிறோம். ஐ மீன் பிடிச்சி திருவுறப்ப டைட் ஆகும்ல, அந்த போர்ஷன் இது. ஓகே, தென் அங்கேருந்து ஒரு ஆங்கிள்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க கரெக்டாக. தென் ஒரு வெர்டிக்கல் லைன். ஓகே, தென் இப்போ ஒரு ஹரிசாண்டல் போட்டுக்கலாம். தென் இப்போ ட்ரிம் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போது டைமென்ஷன் கொடுத்து இதோட டிஸ்டன்ஸ் 8. தென் அதுக்கப்புறம் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே இது செலக்ட் ஆகிட்டா, இது தேவையில்ல நமக்கு. இங்கேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் தேவை. இது பார்த்தீங்கன்னா 9.5/2. தென் இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 15 அல்லது 15.66/2. தென் இப்போ ஜஸ்ட் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ரெவால்வ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. இப்போது நம்ம ரெக்டாங்குலர் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஃபியூச்சர் செலக்ட் பண்ணுங்கள். தென் டைரக்ஷன் செலக்ட் பண்ணணும். டைரக்ஷன் இசட் ஆக்சிஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுக்கணும். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8, பிகாஸ் அதோட டிஸ்டன்ஸ் 8 தான். ஆனால் எத்தனை எலமெண்ட் டிஸ்டன்ஸ் வேணுமோ 3 கொடுத்துக்கோங்க. 1 2 3 கரெக்டாக வந்துடும். ஜஸ்ட் ஓகே கொடுங்க. சரி, அந்த லாக் பண்ணுற போர்ஷன் கரெக்டாக கிடச்சிடுச்சு. தென் சேம் ஒரு ஹரிசாண்டல். தென் ஹைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், இருங்க டைமென்ஷன் பார்த்துக்கிறேன் ஃபோனில்.
ஜஸ்ட் 11 வருது. ஸோ 6 பாயிண்ட் சம்திங் போட்டுக்கிட்டு ஜஸ்ட் இந்த ஆங்கிள் தென் ஹரிசாண்டலாக ஒரு லைன் ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. இதை நான் வந்து ஆஃப் செக்ஷன் வியூக்கு பார்த்துக்கிட்டு செக்ஷன் வியூக்கு பார்த்துக்கிட்டு இதை நான் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 11/2. தென் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120 கொடுத்துருக்கான். ஸோ 60. தென் அடுத்து இதோட டைமென்ஷன் வந்து 5, 2.5 5 வந்துடும். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 10 கரெக்டாக. தென் இதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் எடுத்துக்கிட்டு இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த போர்ஷனை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இப்போது ரெவால்வ் எடுத்துக்கிட்டு சென்டர் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். அந்த உள்ளே போகிற கட்டும் கரெக்டாக இருக்குது. நான் இப்போ சேம்பரு சாரி இது கொடுக்கக்கூடாது, டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஆங்கிள் கொடுக்கணும். டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஆங்கிள் மாற்றிக்கிட்டு டிஸ்டன்ஸ் வந்து 0.5. அப்புறம் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு தென் எங்கே கொடுக்கணுமோ கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் செலக்ட் பண்ணணும். தென் எங்கே எட்ஜு, எந்த எட்ஜு சேம் இதுலேயும் ஃபேஸ் செலக்ட் பண்ணணும். தென் இன்னர் எட்ஜ் கிளிக் ஓகே. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. தென் ஓகே, உள்ளேயும் கரெக்டாக இருக்குது. தென் செக்ஷன் வியூவில் பார்த்துடலாம் கரெக்டாக இருக்கான்னு. தென் ஓகே, வியூவில் போயிட்டு ஆஃப் செக்ஷன் வியூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆஃப் செக்ஷன் வியூ கிளிக் பண்ணிவிட்டு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இன்னரில் கட்டாயிருது சாம்பரு. தென் 10 அந்த 120 தென் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.